தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர், காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் வேளாண் பட்ஜெட்ல பொய்யும் புரட்டும் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எங்களை வசைபாடியவர்களும் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அளவிற்கு நிதிநிலை அறிக்கையை உலக அரங்கிலே தூக்கி பிடித்த மதிநுட்பம் மிக்க அரசியல் தீர்க்கதரிசி எங்களுடைய முதல்வர் என்று இன்று மாநிலம் கடந்து ஒன்றியத்தை கடந்து உலக நாடுகள் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது இது போன்று விலாசமற்ற மக்களுடைய சக்தி பெறாத, மக்களுடைய ஆதரவு பெறாத அண்ணாமலைக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.